ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் தமிழர்வோம் சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக முக்கியமான தினசரி ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். தினசரி ராசி பலனை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி நாளை நாள் என்ன தேதி என்ன கிழமைங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். நாளை நாள் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மார்ச்சுடைய 15ஆம் தேதி. அதே போல் தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சோபக்கிரத ஆண்டு 12வது மாதமான பங்குனி மாதத்துடைய 2ஆம் நாள். அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெள்ளிக்கிழமை. ஸோ நாளை நாள் வரக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய வெள்ளிக்கிழமை கிடையாது, மிகவும் முக்கியமாக வரக்கூடிய ஒரு வெள்ளிக்கிழமை என்று சொல்லலாம். நாளைய வெள்ளிக்கிழமை அப்படி என்ன ரொம்ப முக்கியமான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா? நாளைய வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சஷ்டி திதியும் கூடவே கார்த்திகை விரதமும் சேர்ந்து வருது. நாளை நாள் இந்த 2 திதியும் சேர்ந்து வருவதனால தான் நாளை வெள்ளிக்கிழமை மிகவும் மங்களகரமான நாளாக கருதப்படுது. நாளைய இந்த மங்களகரமான நாளில் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் யாருன்னா முருகப்பெருமான் தான். சஷ்டிக்கு உரிய கடவுளும் முருகப்பெருமான் தான், கார்த்திகை விரதத்துக்கு உரிய கடவுளும் முருகப்பெருமான் தான். ஸோ நாளை நாள் முருகனுக்கு உரிய நாளுங்க. அதனால் நாளை நாள் முருக வழிபாடு செய்திங்கன்னா முருகனுடைய அருள் கிடைக்கும்போது சகல விதமான பாவங்களும் உங்களுக்கு நீங்கும். நாளை நாள் பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவில்லையோ வீட்லையோ முருகன் வழிபாடு மட்டும் செய்ய மறக்காதீங்க. முருகன் வழிபாடு செய்து முருகனுடைய அருளை முழுமையாக பெற்றுக்கொள்ளுங்க. ஸோ நாளைய இந்த முக்கியமான நாளில் நவக்கிரகங்களுடைய அமைப்பு இந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு. நவக்கிரகங்கள் இந்த மாதிரி அமைஞ்சதுனால நாளை ஒரு நாள் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான பலன்கள் மட்டுமே கிடைக்கும் என்று உங்களுக்கான தினசரி ராசி பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பிடப்பட்ட அந்த தினசரி ராசி பலனை இப்போ இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். தனுசு ராசிக்காரங்க வழக்கம் போல் இந்த நேரத்தில் வீடியோவை பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்கள் ராசிக்கு நாளை ஒரு நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அந்த தாள்களுக்கேற்ப நடந்து பலனடைய முடியும். ஸோ அதனால் தனுசு ராசிக்காரங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு நாளை நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிற பலனை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசியில் பிறந்த அத்தனை பேருக்கும் கால்நடை தொடர்பான பணிகளில் நாளை நாள் ஆர்வம் உண்டாகும். நாளை நாள் விவசாயம் செய்யக்கூடிய விவசாயிகளுக்கு ரொம்ப முக்கியமான நாளாக இருக்கும். நாளை நாள் லோன் கேட்கறது வாங்கிறது இந்த மாதிரி எது வேணாலும் நாளை நாள் செய்யலாம். விவசாயம் தொடர்பாக எந்த ஒரு விஷயம் நாளை நாள் செய்தாலும் அது உங்களுக்கு ஜெயமாகும். மெயினாக கால்நடை தொடர்பான பணிகள் உங்களுக்கு நாளை நாள் வெற்றி உண்டாகும். அதே போல் நாளை நாள் எந்த ஒரு செயல் செய்தாலும் காலையில் செய்ய ஆரம்பிக்கும் போது இன்ட்ரெஸ்டோடு செய்ய ஆரம்பிக்கணும். ஒரு சலுப்பு சங்கடத்தோடு இல்லாமல் ஒரு சந்தோஷத்தோடு தன்னம்பிக்கையோடு செய்ய ஆரம்பிக்கணும். அப்படி செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே நாளை நாள் ரொம்பவே சக்ஸஸ் ஆகும். அதனால் நாளை நாள் இன்ட்ரெஸ்டோடு செயல்படுங்க. அதே போல் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பெரியவர்களுடைய ஆலோசனைகள் நிறைய உண்டாகணும். ஏன் அதை சொல்கிறேன்னா, பெரியவர்களுடைய ஆலோசனை கேட்டு அதற்கேற்ப நாளை நாள் செயல்படும் போது நிறைய காரியங்கள் உங்களுக்கு மாற்றங்களை உண்டாக்கும். அதனால தான் நாளை நாள் பெரியவர்களுடைய ஆலோசனைகள் மனதில் சில மாற்றங்களை ஏற்படும் என்று உங்களுக்கு சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ஆலோசனை கேட்கறது மனதை உறுத்திய சில பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவையும் கொண்டு வரும். அதனால் நாளை நாள் பெரியவர்களுடைய ஆலோசனை மட்டும் கேட்காம இருக்காதீங்க. உங்கள் வீட்டில் உங்கள் வயசுக்கு மேலே இருக்கக்கூடியவங்க எல்லாமே பெரியவங்க தான். அதனால் அவங்களுடைய சொல் கேட்டு நாளை நாள் நடக்கிறதுக்கு முயற்சி பண்ணி பாருங்கள். அப்படி நடக்கும்போது மனதை உறுத்திய சில முக்கியமான பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவு நாளை நாள் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் வியாபாரம் நீங்கள் செய்துட்டு இருந்தீங்கன்னா வியாபார தொடர்பான பயண வாய்ப்பு எல்லாமே உங்களுக்கு சாதகமாகும். வியாபாரத்தில் நாளை நாள் கொடுக்கல் வாங்கல், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது, இல்லை வியாபாரத்தை நீங்கள் விரிவுபடுத்துவதற்கு முயற்சி பண்ணுறது, இந்த மாதிரி எது வேணாலும் நாளை நாள் செய்யலாம். வியாபார தொடர்பாக எந்த வாய்ப்பும் நாளை நாள் விட்டுறாமல் எல்லா வாய்ப்பையும் பயன்படுத்தி கொள்ளுங்க. அதே போல் உத்தியோக பணிகளில் கூட நாளை நாள் பொறுப்பு உங்களுக்கு அதிகரிக்கும். பொறுப்பு அதிகரிக்கும் போது அந்த பொறுப்பு உணர்ந்து செயல்படுங்க. நெருக்கமானவர்கள் பற்றிய புரிதல் நாளை நாள் உண்டாகும். மொத்தத்தில் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பரிவோடு செயல்பட வேண்டிய நாளுங்க. இந்த பரிவோடு செயல்பட வேண்டிய நாளில் உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம், அதிர்ஷ்ட எண், அதிர்ஷ்ட திசையும் குறிப்பிடப்பட்டிருக்கு. அதிர்ஷ்ட நிறம் பார்க்கும்போது நாளை நாள் அடர் சிவப்பு, அதிர்ஷ்ட எண் பார்க்கும்போது 3, அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா வடகிழக்கு. உங்களுக்கான நிறம் எண் திசை இதுதான் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த நிறம் எண் திசையை பயன்படுத்திக்கோங்க. அதே போல் தனுசு ராசிக்காரங்க மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தாங்கன்னா மாற்றங்கள் ஏற்படும். அதே போராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வாய்ப்பு சாதகமாகும்.
அதே உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புரிதல் மேம்படும். அதனால தனுசு ராசிக்காரங்க இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் நாளை நாள் இந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு இதற்கேற்ப நாளை நாள் செயல்படுங்க. அவ்வளோதாங்க, தனுசு ராசிக்காரங்களுக்கு மொத்தமாக நாளை நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிற பலனை ஷேர் பண்ணிட்டேன். இப்போ அடுத்ததாக மீதம் இருக்கக்கூடிய ராசிகளுக்கும் ஷேர் பண்ண போகிறேன். மீதம் இருக்கக்கூடிய ஏனைய 11 ராசிக்காரங்களும் உங்கள் ராசிக்கு நாளை ஒரு நாள் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிற பலன்களை நீங்கள் இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சு அந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலனடைங்க. சரி வாங்க, மற்ற ராசிக்காரங்களுக்கான பலன் என்னங்கிறத இப்போ இந்த வீடியோ அதிரடியாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மேஷ ராசி. மனதில் தோன்றக்கூடிய கருத்துக்கள் வெளிப்படுத்துவதில் கவனம் வேண்டும். புதிய வகை உணவுகள் மீது ஆர்வம் உண்டாகும். இழுபறியான தனவரவு கிடைக்கும். மனை சார்ந்த செயல்பாடுகளை ஆதாயம் ஏற்படும். கலை தொடர்பான பணிகளை ஈடுபாடு உண்டாகும். நண்பர்களுடன் வெளியூர் பயணங்கள் புதிய நம்பிக்கை பிறக்கும். நாளை நாள் ஆக்கப்பூர்வமான நாள். அடுத்ததான் ரிஷபராசி. சிறுதூர பயணங்கள் மூலம் மாற்றம் ஏற்படும். உறவினர்கள் வழியில் நெருக்கடி உண்டாகும். மனதளவில் புதிய எண்ணம் பிறக்கும். வியாபார நிமித்தமான தேடல் அதிகரிக்கும். கடன் சார்ந்த விஷயங்களில் கவனம் வேண்டும். உடனிருப்பவர்கள் பற்றிய புரிதல் அதிகரிக்கும். ஆரோக்கியத்தில் ஒரு விதமான சோர்வு உண்டாகும். அசதிகள் மறையக்கூடிய நாள். அடுத்ததான் மிதுன ராசி. உடன் பிறந்தவர்களிடத்தில் சூழ்நிலைக்கேற்ப அனுசரித்து செல்லணும். வெளியூர் தொடர்பான பயணங்களில் நன்மை ஏற்படும். எளிதில் முடியும் என எதிர்பார்த்த சில காரியங்கள் அலைச்சலுக்கு பின்பு நிறைவேறும். புதிய முயற்சிகளில் மாறுபட்ட அனுபவம் உண்டாகும். அரசு தொடர்பான பணிகளில் இருந்து வந்த இழுப்பறிகள் மறையும். உடல் ஆரோக்கியத்தில் விழிப்புணர்வோடு இருக்கணும். ஸோ முயற்சிகள் செய்ய வேண்டினால். அடுத்ததாக கடகராசி. உத்தியோகத்தில் இருந்து வந்த பொறுப்புகள் குறையும். புத்தி கூர்மையை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பு கிடைக்கும். பொருளாதார தொடர்பான நெருக்கடி குறையும். வியாபார பணிகளில் மேன்மை உண்டாகும். பெருந்தன்மையான செயல்பாடுகள் மூலம் பலருடைய ஆதரவுகள் பெறுவீங்க. உறவினர்கள் பற்றிய புரிதல் மேம்படும். நாளை நாள் வரவு நிறைந்த நாளுங்க. அடுத்ததாக சிம்மராசி. பெற்றோர்களுடைய ஒத்துழைப்பு நாளை நாள் கிடைக்கும். அலுவலக பணிகளில் மதிப்பு அதிகரிக்கும். வியாபார நிமித்தமான சிந்தனை மேம்படும். எதிர்கால சார்ந்த சில முடிவுகள் எடுக்கணும். சமூக பணிகளில் புதிய பொறுப்பு கிடைக்கும். உலக நடவடிக்கைகள் மூலம் மனதளவில் மாற்றம் ஏற்படும். நாளை நாள் லாபம் நிறைந்த நாளுங்க. அடுத்ததாக கன்னிராசி. மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் ஏற்படும். ஆராய்ச்சி தொடர்பான செயல்பாடுகளில் புதிய தேடல் ஏற்படும். பூர்வீக சொத்துக்கள் மூலம் ஆதாயம் உண்டாகும். உத்தியோக பணிகளில் சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும். கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறையும். எதிர்பாராத சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்பு கிடைக்கும். நாளை நாள் அமைதி வேண்டிய நாளுங்க. அடுத்ததாக துலா ராசி. எதிர்பாராத சில செலவுகள் மூலம் நெருக்கடி உண்டாகும். மற்றவர்கள் பற்றிய கருத்துக்களை தவிர்க்கணும். மனந்திறந்து பேசுவதன் மூலம் குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படும். வாகன பயணங்களில் விவேகம் வேண்டும். நண்பர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்ளும். செயல்பாடுகளை பதட்டமின்றி பொறுமையோடு செயல்படணும். விவேகத்தோடு இருக்க வேண்டிய நாளுங்க. அடுத்ததாக விருச்சிக ராசி. இழுபறியாக இருந்து வந்த சில விஷயங்கள் தீர்ப்பதற்கான சூழல் ஏற்படும். உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்போடு செயல்படுவாங்க. மனதில் உயர்கல்வி தொடர்பான சிந்தனை மேம்படும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். புதியவர்களுடைய அறிமுகம் உண்டாகும். உத்தியோக பணிகளில் மதிப்பு அதிகரிக்கும். நாளை நாள் தன்னம்பிக்கையோடு இருக்க வேண்டிய நாளுங்க. அடுத்ததாக மகர ராசி. மனதில் வித்தியாசமான கற்பனை சார்ந்த சிந்தனை அதிகரிக்கும். இலக்கிய சார்ந்த துறைகளில் புதிய ஆர்வம் ஏற்படும். நெருக்கமானங்களோட தேவையில்லாத பேச்சுக்களை தவிர்க்கணும். வியாபாரத்தில் பங்குதாரர்களிடையே இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும். குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். அனுபவம் மேம்படக்கூடிய நாளுங்க. அடுத்ததாக கும்பராசி. வழக்கு சார்ந்த செயல்பாடுகளில் சாதகமான சூழல் உண்டாகும். வியாபார நிமித்தமான கடன் உதவி கிடைக்கும். குடும்பத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடு குறையும். புதிய நபர்களுடைய அறிமுகத்தால் உற்சாகம் உண்டாகும். உத்தியோகத்தில் புதிய வாய்ப்பு கிடைக்கும். நாளை நாள் நன்மை நிறைந்த நாளுங்க. அடுத்ததாக மீன ராசி. எதிர்பாராத பயணங்கள் மூலம் புதிய அனுபவம் ஏற்படும். சவாலான காரியங்களில் ஈடுபட்டு பாராட்டுகள் பெறுவீங்க. காது தொடர்பான பிரச்சனைகள் குறையும். உடலில் இருந்து வந்த சோர்வுகள் நீங்க புத்துணர்ச்சி ஏற்படும். பூர்வீக சொத்துக்கள் மூலம் அனுகூலமான பலன் கிடைக்கும். குறுந்தொழில் தொடர்பான செயல்பாடுகளை எதிர்பார்ப்பு நிறைவேறும். நாளை நாள் பக்தியோடு எந்த ஒரு செயலும் செய்யணும். அப்படி நீங்கள் செய்தீங்கன்னா அது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். ஆகவே நாளை நாள் உங்கள் ராசிக்கு இதுதாங்க நடக்கும். ஸோ மொத்தத்தில் 12 ராசிக்காரங்களுக்கும் நாளைய இந்த வெள்ளிக்கிழமை என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிற தினசரி ராசி பலனை இப்போ இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஷேர் பண்ணதை அந்தந்த ராசிக்காரங்க உங்கள் ராசிகளுக்கு என்னங்கிறத இந்த வீடியோவில் நோட் பண்ணியிருப்பீங்க. நோட் பண்ண இந்த தாள்களுக்கேற்ப நாளை ஒரு நாள் நடந்து பயனடைங்க. ஸோ இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் அவங்கவுங்க ராசிகளுக்கு நாளை ஒரு நாள் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிற தினசரி ராசி பலனை இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சுக்கிட்டோம். அவங்களும் இந்த பலன்களை தெரிஞ்சு இந்த பலன்களுக்கேற்ப நாளை ஒரு நாள் நடந்து பலனடையட்டும். கண்டிப்பாக
கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பயனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தகவல்களோடு மெயினாக இன்னொரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணுங்கள். நன்றி.